ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சண்டே என்ன வீட்டில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கேஜி மட்டன் சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. என் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு வரத்துக்குள்ளே நான் ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சிட்டோம்னா வந்ததும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் சிக்கனும் அந்த பக்கம் மட்டனும் போட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாங்க. நான் மட்டன் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விட்டேன். சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா. இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு கரம் மசாலா போட்டு பொரிய விட்டுட்டோம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ இல்லையா, இது வெங்காயம் சின்னதாக தான் இருந்தது, அதனால் 4 எடுத்தேன். பெருசாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பு அதிகம் வேணுன்றதுனால இவ்வளோ எடுத்துருக்குங்க. கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா தனியாக வேக வைக்கிற டைம் நமக்கு தேவையில்லை, ஈஸியாகவே முடிஞ்சிடும். கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா இந்த வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போனதும் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ஒரு புளிப்பாக இருக்கும். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, ஏன்னா கொஞ்சம் குழம்பு அதிகமாக தான் வைக்க போகிறோம். 1/2 கேஜி இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு நிறைய இருக்கா போல தான் பார்த்துக்க போகிறேன். அதனால் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இது உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம 1/2 கேஜி மட்டனே சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப எலும்பாக இல்லாமல் பசங்க சாப்பிட மாட்டாங்க, எலும்புலாம் அதிகமாக இருந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கறியாகவே தான் எடுத்திருக்கேன். 1/2 கேஜி மட்டன் வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கின பிறகு இதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர். அது கூடவே குழம்பு தூள் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா 1/2 கேஜி இல்லையா, ஆல்ரெடி ரெட் சில்லி பவுடரும் சேர்க்குறோம். என்ன தான் சேர்த்தாலும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா அப்படி இல்லை கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துடுங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் நம்ம இந்த மட்டனில் போய்ட்டு நல்லா கோட் ஆகும். இது மாதிரி வதக்கி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மட்டன் நல்லா தண்ணி விட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வந்துன்னா மசாலா எல்லாம் போயிட்டு கறியில் ஏறிட்டு அந்த கறி சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தொக்கா வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இதை கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் வைக்க போகிறேன். அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிஃபனுக்குனா நம்ம கொஞ்சம் திட்டமாச்சுன்னா போதும். ரைஸுன்றதுனால நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தா போல் தண்ணி காரம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இதில் ஒரு 6-7 விசில் விட்டலான்னு இருக்கேங்க. உங்களோட குக்கரோட அளவு பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்குங்க. அப்போ தான் மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நான் பெப்பர் சிக்கன் தான் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தீக்கக்கூடாதுங்க. இதுதான் மெயின் மசாலா இந்த சிக்கன் வறுவலுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் சும்மா ஒரு 10 சோம்பு அளவுக்கு இருந்தால் போதானே, ஆல்ரெடி வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ரொம்பலாம் வதக்க தேவையில்ல, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு தக்காளி, இது டேஸ்ட்டுக்காக நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அந்த சிக்கனில் ஒரு கோட்டிங்காக ஒரு தொக்காக கிடைக்கும் அப்படின்றதுனால இதை சேர்த்துருக்கேன். அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் நல்லா பெரிய பெரிய சைஸ் சிக்கனாகவே தான் எடுத்தேங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் பாருங்களேன், ஃபைனலாக செஞ்சு முடித்த பிறகு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட கலரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு திட்டமாக பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்துடுமா. அதனால் நம்ம தண்ணியெல்லாம் இதில் அதிகமாக எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கினா போதும். இது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அந்த பொடியை அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இதுவே நல்லா பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது நல்லா மசாலாவில் வதக்கி விட்டுக்குங்க. ஃபுல்லாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ளேமை. இப்போது ஒரு அரை டம்ளர் கூட இருக்க, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பு போல் ஆகிடும். சும்மா இந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் அந்த 1/4 டம்ளர் தண்ணி கூட. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டேஸ்டியாக பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். ஃபைனலாக லெமனும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே என்னென்ன செஞ்சோன்ட்டு ஒரு அழகாக குட்டி விலாகாவும் ஒரு குட்டி ரெசிபியாகவும் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டனும் நல்லா விசில் அடங்கி எடுத்து வச்சுட்டோம். குழம்பு, மட்டன் குழம்பும் நல்லா தயாராகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வச்ச மாதிரி கொஞ்சம் குழம்பாவே தான் வச்சுருக்கேன். சூப்பராக நல்லா வாசனையாக மட்டன் குழம்பு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி என்னென்ன சண்டே நம்ம சமையல் பண்ணணும்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா சூடான சோறு ஆவி பறக்க இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டன் குழம்பு. அடுத்து ரசத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சூப்பு போல் தாங்க வச்சுட்டேன். எதுவுமே உங்களுக்கு தெரியாது, கருவேப்பிலை கொத்தமல்லியை தவிர்த்து எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இந்த டைமில் ஹெவியாக இருந்தால் ஒரு டம்ளர் குடிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து நம்மளோட ஃபேவரட்டான பெப்பர் சிக்கன், இது தாங்க இருக்கிறதுலே அல்டிமேட்டாக சூப்பராக வந்து இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஒரு குட்டி குட்டி ரெசிபியாகவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.